ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் தொழில் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹவு டு மேக் டெரகோட்டா ஜுவல்லரி. அதில் ரொம்ப அழகாக டெம்பிள் ஜுவல்லரியில் நம்மளுக்கு தெரியக்கூடிய இந்த ருத்ராட்ச பீட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர் எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போது இந்த ஜும்கா மோல்டு எடுத்திருக்கேன். இதில் நான் மேலேருந்து 2வது மோல்டு தான் சூஸ் பண்ண போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் க்ளேவும் நான் எடுத்துக்கிறேன். எப்போவுமே க்ளேவை மோல்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சிக்கோங்க. எப்படியும் பீட்ஸ் தானே பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அப்படியே வச்சு அதில் அமுக்க வேண்டாம். ஏன்னா அதில் இருக்க ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட பீட்ஸ் உடஞ்சிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது பீட்ஸுக்குன்னு மட்டும் இல்லை, பெண்டன்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு கம்மல் பண்ணாலும் சரி, நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் க்ளே எடுக்கும்போது நல்லா இந்த மாதிரி அமுக்கி பிசைஞ்சு அதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் எடுத்து டைட்டாக பிசைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணி அப்ளை பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நான் நல்லா உருட்ட போகிறேன். இப்போ ஓவராக தண்ணியும் இருக்கக்கூடாது, கையில் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. உங்கள் பாடி ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கை எப்பளும் ஈரப்பதத்தோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 2வது ஜும்கா மோல்ட் சைஸில் நான் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணுறேன், ரொம்பவும் அப்ளை பண்ண வேண்டாம். இப்போது அதில் நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க இந்த எக்ஸஸாக இருக்கிறத ஒரு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுற மாதிரி ஸ்கெயில் வச்சோ இல்லை இந்த மாதிரி கத்தி வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது ஆயில் அப்ளை பண்ணனால ஈஸியாக நம்மளுக்கு வந்துடுது. ரொம்ப நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மறுபடியும் நம்ம பீட்ஸுக்காக உருட்டும்போது அது ப்ராப்பராக இருக்காது. இப்போ இதை நல்லா உருட்ட போகிறோம். பீட்ஸ்க்காக நல்லா ஷேப் அவுட் ஆகாமல் பர்ஃபெக்ட் ரவுண்டுக்காக நம்ம இது பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டே ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். அது நம்ம ஜும்கா மோல்டில் மேலே இருக்க சைஸு, அதுக்கு அடுத்த சைஸ் தான் இப்போ நான் பண்ண போகிறேன். ஸோ இது நல்லா ரவுண்டாக நம்ம உருட்டிட்டு நம்ம மேலே இருக்க அந்த புள்ளி புள்ளியாக இருக்க டெக்ஸ்சர் கொடுக்கலாம். அதுக்கு நம்ம தேவையான பொருள் இந்த சீப்பு தான். இது 10 ருபீஸ் தான் வருது. இதை வாங்கி வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணிக்கணும், கையில் வச்சுட்டு இன்னொரு பீட்ஸை உள்ளங்கையில் வச்சுட்டு ரொம்ப அழுத்த வேண்டாம். மேலாக இப்படி தடவி கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஹோல்ஸாக வரும். ஷேப் அவுட்டும் ஆகாது. நம்ம ப்ளெயினாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் தள்ளி மாற்றி வச்சுட்டு மறுபடியும் மேலாக லைட்டாக உருட்டினா போதும். இந்த சீப்பு பார்த்திங்கன்னா நல்ல கேப் இருக்கிறதுனால ரொம்ப அழுத்துனிங்கன்னா ரொம்ப உள்ளே குழியாக போயிடும், ஷேப் அவுட்டு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உள்ளங்கையை மட்டும் கொஞ்சம் பீட்ஸ் இருக்கிற சைடு குழியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு எப்போவுமே ரவுண்டாகவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துருச்சு. இப்போ அடுத்தது இதில் ஹோல்ஸ் போடலாம். அதுக்கு நான் ஒரு வேஸ்ட் ரீஃபில் எடுத்திருக்கேன். அதில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணுறேன். அப்போ தான் ஈஸியாக பீட்ஸ் பிரேக் ஆகாமல் நம்மளுக்கு ஹோல்ஸ் போட முடியும். அதை நல்லா பிடிச்சி வச்சுட்டு கீழே உள்ளே அமுத்தி விட்டதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு சைடு எடுத்துடலாம். அப்போ உங்களுக்கு நல்ல ஹோல்ஸ் கிடைக்கும், பீடும் பிரேக் ஆகாமல் வந்துடும். நான் இன்னொரு பீட் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, மோல்டில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறோம். நீங்கள் எந்த சைஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், எல்லா சைஸ்லையுமே இது வரும். குட்டி சைஸ் பீட்ஸ் பண்ணும்போது ரீஃபில்க்கு பதிலாக நீங்கள் நீடில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது க்ளேவை எடுத்து நம்ம நல்லா உருட்டிக்க போகிறோம். அதில் ஏர் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம மோல்டில் வச்சு ஆயில் அப்ளை பண்ணதில் மோல்டில் வச்சு நம்ம நல்லா டைட்டாக அமுத்துனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த மாதிரி க்ளேவை நம்ம எடுத்துட போகிறோம். இப்போ உங்களுக்கு மேலே இருக்க சர்ஃபேஸ் கையிலேயே உங்களுக்கு நல்லா எடுக்க முடியும். எக்ஸ்ட்ரா இருக்க க்ளே அப்படின்னா கையிலேயே பண்ணிக்கலாம். இப்படி ஸ்ட்ரைட்டாக வரணும் அப்படின்னா கத்தி யூஸ் பண்ணுறது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்துட்டோம். அடுத்து நம்ம தண்ணியை கையில் அப்ளை பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துகிட்டு நல்லா பீட்ஸு உருட்ட போகிறோம். நல்லா ரவுண்டாக பால் மாதிரி நம்ம எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஹேண்ட் கோம் வச்சு நல்லா உருட்ட போகிறோம். இதை சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். நல்லா மாற்றி மாற்றி உருட்டுனதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும். இது நான் பீடட் ஜுவல்லரிக்கு தான் இந்த பீட் பண்ணிகிட்ருக்கறனால இதில் நான் லைன்ஸ் போடலை. இப்போ நீங்கள் டெம்பிள் ஜுவல்லரி பண்ணுறீங்க, எக்ஸாக்ட் ருத்ராட்சா ஷேப் வேணும் அப்படின்னா நீங்கள் ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறமா நீங்கள் அதில் லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம், ருத்ராட்சா பீட்டில் இருக்கிற மாதிரியே. இப்போ ஹோல்ஸ் போட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய ருத்ராட்சா பீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி பண்ணிங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.